ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையில் கனமழை. வண்டலூர் கூடுவாஞ்சேரி பகுதியில் பெய்த மழையின் காரணமாக வியாபாரிகள் அவதி. ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 25ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பில்லை என்று வானிலை மையம் தகவல். அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் பேசியதை கண்டித்து நாடாளுமன்றத்தை முடக்கிய எதிர்க்கட்சிகள். நாங்கள் அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் அல்ல என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம். அம்பேத்கரை அவமதித்த வரலாற்றை அமித்ஷா கூறியதால் காங்கிரஸ் நாடகம் ஆடுவதாக பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம். அதிக பாவங்கள் செய்பவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. அம்பேத்கரின் கனவை பாஜக சிதைப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. வாக்குகளை பெறவே அம்பேத்கர் சிலையை அமைப்பதாகவும் பாஜக மீது விமர்சனம். மும்பையில் நடுக்கடலில் பயணிகள் படகு மீது கடற்படை படகு மோதி விபத்து. பேர் மீட்கப்பட்ட நிலையில் 13 பேர் உயிரிழப்பு. மேலும் சிலரை தேடக்கூடிய பணி தீவிரம். சென்னை துறைமுகத்தில் கடலில் காருடன் விழுந்த ஓட்டுநரின் உடல் மீட்பு. 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு உடலை மீட்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதாக மேலும் ஒரு வழக்கு பதிவு. தமிழக கேரள எல்லையில் வாகன சோதனையை தீவிரப்படுத்திய தென்காசி மாவட்ட நிர்வாகம். தன்னை கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை. கோவையில் நடைபெற்ற விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. புதுச்சேரியில் பாஜக எம்எல்ஏக்கள் 3 பேர் தனிக்குழுவாக செயல்படுவதாக வெளியான தகவலுக்கு கட்சி மேலிடம் மறுப்பு. 3 பேர் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் நியூஸ் 18க்கு விளக்கம். நீர்வரத்து சீரானதால் குற்றாலம் பிரதான அருவியில் குளிப்பதற்கு 7 நாட்களுக்கு பிறகு அனுமதி. இரவு நேரத்திலும் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள், ஐயப்ப பக்தர்கள். தேனி வழியாக சபரிமலை செல்லக்கூடிய வாகனங்கள் நாளை முதல் கம்பம்மெட்டு ஒரு வழி பாதையாக செல்ல உத்தரவு. குமுளி மலைச்சாலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க தேனி மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு. பழனி அருகே நிதி நிறுவன உரிமையாளர் செந்தில்குமாருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. ஒட்டன்சத்திரத்தில் நடைபெற்ற சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல். பேராசிரியர் ஆ.ரா. வெங்கடாஜலபதிக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிப்பு. வரலாற்று ஆய்வாளராக தான் மாற வ.உ.சி. தான் காரணம் என்று நியூஸ் 18க்கு வெங்கடாஜலபதி சிறப்பு பேட்டி. நான் வரலாற்று ஆசிரியராக மாறியதற்கு காரணம் வ.உ.சி. தான். 40 ஆண்டுகளாக அவரை பற்றி ஆராய்ச்சி செய்து வருகிறேன். ஆகவே அவரை பற்றி எழுதிய நூலுக்காக விருது கிடைத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இரவு நேரங்களில் விமானிகளின் பணி நேரத்தை குறைக்கக்கூடிய திட்டத்திற்கு ஏர் இந்தியா, இண்டிகோ விமான நிறுவனங்கள் எதிர்ப்பு. பரிந்துரையை செயல்படுத்தினால் விமானங்களை இயக்குவதில் கடும் பாதிப்பு ஏற்படும் என்றும் கவலை. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இடையிலான 3 டெஸ்ட் போட்டி டிரா. 275 ரன்கள் இலக்குடன் இந்திய அணி விளையாடிய போது மழை குறுக்கிட்டதால் முடிவு எட்டப்படவில்லை. சீனாவில் 700 படிகளை தலைகீழாக ஏறி சாதனை படைத்த நபர்.
நிற்காமல் மலை உச்சிக்கு சென்றதை ஆச்சரியத்துடன் கண்டுகளித்த மக்கள். வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளில் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. முதல் செய்தியாக, காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்துள்ளது. சென்னை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று காலை முதல் இரவு வரை கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழையால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தியாகராய நகர், திருவொற்றியூர், எண்ணூர், மணலி, வண்ணாரப்பேட்டை, காசிமேடு, ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. அதேபோல் போரூர், பூந்தமல்லி, குன்றத்தூர், வடசரவாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் மழை கூட்டியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். வண்டலூர், கூடுவாஞ்சேரி, சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளிட்ட இடங்களிலும் மழை கொட்டியதால் வியாபாரிகள், பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளான பொறையார், திருக்கடையூர், ஆக்கூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. அதேபோல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், திம்பம் மலைப்பாதை, அரியப்பம்பாளையம், ஏலூர், சிவியார் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியதால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம், புவனகிரி, அண்ணாமலை நகர், கோவிலான்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென மழை கொட்டி தீர்த்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் மடவார் வளாகம் வைத்தியநாத சாமி கோயிலுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. தேங்கிய மழை நீரில் நின்றபடி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். காற்றழுத்த தாழ்வு பகுதியால் புதுச்சேரியில் கடல் சீற்றம் காணப்பட்டது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் கடற்கரை மணலில் இறங்க தடை விதிக்கப்பட்டது. தடுப்புகள் வைத்து கடற்கரை பகுதியில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என ஏற்கனவே வானிலை மையம் எச்சரித்த நிலையில் அனைத்து படகுகளும் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டன. ஏற்கனவே கடலுக்கு சென்றவர்களும் கரை திரும்பினர். குற்றாலம் பிரதான அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் குற்றாலம் பகுதிகளில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. நேற்று முன்தினம் முதல் தண்ணீர் வரத்து சீரானதால் 5 அருவி, புலியருவி, சிற்றருவி ஆகிய அருவிகளில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் குளிக்க தடை தொடர்ந்தது. இந்நிலையில் நேற்றிரவு முதல் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டது. சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். கேட்டோம், நீங்கள் குளிக்கலாம், அலோட் பண்ணிட்டோம், இப்போ தான் பண்ணியிருக்கோம், குளிக்கிறவங்க குளிக்கலாம், அதுவும் உள்ளே போய் குளிக்காதீங்க, கொஞ்சம் முனையிலே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் முனையிலே நின்று குளிச்சுட்டு வந்தோம் சாமி. இப்போ ஃப்ரீ உடம்பு குளிச்சுட்டு வந்தோன்னே ஃப்ரீயாக இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. குற்றாலம் வந்து திருப்பி குளிச்சுட்டு போயிருக்கிறது. மெயின் அருவியில் 7 நாட்களாக தடை தொடர்ந்த நிலையில் தற்போது குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மும்பையில் படகு கவிழ்ந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மும்பை கடற்பகுதியில் சொகுசு படகு மீது கடற்படை ரோந்து படகு மோதி விபத்துக்குள்ளான பதை விதைக்க வைக்கும் காட்சிகள் தான் இவை. மும்பை இந்தியா கேட் பகுதியில் இருந்து 110க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுடன் சொகுசு படகு ஒன்று நேற்று மாலை 3:30 மணி அளவில் எலிபண்டா தீவு நோக்கி சென்று கொண்டிருந்தது. சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவு பயணித்த இந்நிலையில் சிறிய ரக படகு ஒன்று சொகுசு படகு மீது வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது.
இதில் பலத்த சேதமடைந்த சொகுசு படகு நீரில் மூழ்க ஆரம்பித்ததால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்தனர். தகவல் அறிந்து வந்த கடற்படை, கடலோர காவல்படை, காவல்துறையினர் மற்றும் உள்ளூர் மீனவர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். ஹெலிகாப்டர்களும் மீட்புப் பணியில் களமிறக்கப்பட்டன. இதில் 10க்கும் மேற்பட்டோர் சடலமாக மீட்கப்பட்டனர். 101 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். சிலர் படுகாயமடைந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் காணாமல் போன சிலரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டது. சொகுசு படகில் பயணித்த சுற்றுலா பயணிகள் லைஃப் ஜாக்கெட் அணிந்திருந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மும்பையில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற சொகுசு படகு மூழ்கியதற்கு கடற்படை ரோந்து படகு மோதியதே காரணம் என தெரிய வந்துள்ளது. மும்பையில் நிகழ்ந்த படகு விபத்து குறித்து இந்திய கடற்படை விளக்கமளித்துள்ளது. அதில் கடற்படைக்கு சொந்தமான ரோந்து படகில் புதிதாக எஞ்சின் பொருத்தப்பட்டு சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அந்த படகில் கடற்படையினர் மற்றும் எஞ்சின் தயாரிப்பு நிறுவன ஊழியர்கள் பயணித்ததும் அப்போது இன்ஜினில் தொழில்நுட்ப கோளாறால் கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு படகு மீது மோதி விபத்துக்குள்ளானதாகவும் விளக்கமளித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறை மற்றும் கடற்படை சார்பில் விசாரணை நடத்தப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மும்பை படகு விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்திய அளவில் சிறுபான்மையினருக்கு நிலவும் சூழல் கவலையளிப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சிறுபான்மை சமூகத்தினர் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று கூறினார். திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் சிறுபான்மையினர் உரிமைகள் நாள் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் KN நேரு, நாசர், அன்பில் மகேஷ் மற்றும் மாநில சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் ஜோ அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சிறுபான்மை மக்களின் வாழ்வுரிமை பாதுகாக்கப்படுவதுதான் மதச்சார்பின்மை கொள்கையின் மகத்துவம் என்றும் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ்நாடு என்றும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். பெரும்பான்மையை பார்த்து பயப்பட தேவையில்லாத சூழல்ல சிறுபான்மை மக்களின் வாழ்வு உரிமை பாதுகாக்கப்படுவதுதான் மதச்சார்பின்மை கொள்கையின் மகத்துவம். அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ்நாடு. இருந்தாலும் இந்திய அளவில் நிலவக்கூடிய சூழல் நம்மளை கவலைப்பட வைக்கிறதா இருக்கு. அத்தகைய சூழலை எதிர்கொள்ள சிறுபான்மை சமூகத்தினர் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். சிறுபான்மையினருக்கு என்றென்றும் திமுக அரசு அரணாக திகழும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார்.